நீ அடித்த பிறகுதான் அவனையே நான் நினைக்க தொடங்கினேன். ஒவ்வொரு கட்டுரைக்கு பின்னாடியும் நான் பேச நினைப்பதெல்லாம். சரவணன் அவர்களை தொடக்க உரை நிகழ்த்த அழைக்கிறோம். கவிஞர் ஆர். நீலா அவர்கள் எழுதிய 2 நூல்களுக்கான வெளியீட்டு விழா வருகை தந்து நூல்களை வெளியிட்டுள்ள நமது அன்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மற்றும் நமது அன்புக்குரிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திரைக்கலைஞர் தோழர் ரோகிணி அவர்களையும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பிக்கக்கூடிய நமது அன்புக்குரிய தாமுயகாசானுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் முத்துரமன் அவர்களையும் அண்ணன் தங்கமூர்த்தி அவர்களையும் மாவட்ட தலைவர் ராசி பன்னீர்செல்வன் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் தாமுயகாசானுடைய கிளை தோழர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் நூல்களை பெற்றுக்கொண்ட தோழர் திருப்பதி வாசகன், தோழர் KNP முருகேசன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, தோழர் நீலா அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு முழுவதும் பெண்ணிய சிந்தனைக்காகவும் செயற்பாட்டாளராகவும் வலம் வரக்கூடிய ஒரு தாமுயகாசானுடைய அடையாளம். நம்ம எல்லாருக்குமே நீலா தோழர் தான் ஒரு முன்னோடி. தாமுயகாசாவில் பெண்கள் இணைவதற்கும் இடதுசாரி இயக்கங்களில் பெண்களுடைய கள செயல்பாட்டிற்கும் முன்னணியாக நின்றவர் தோழர் நீலா. நீலா அவர்களை நான் எப்போ அமைப்புக்குள்ளே வந்தோன்னா அப்போலேருந்து தெரியும். அப்போது பார்த்தபோது எப்படி பழகினாரோ அதே போல் தான் இன்னமும் அவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு தீவிரமான கள செயற்பாட்டாளர். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை மனம் தான் இன்றைக்கி 2 நூல்களை எழுத வச்சுருக்கு. அறிவொளி இயக்கத்தில் நீலாவுடைய செயல்பாடுகள் இப்போது வரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக அப்போது இருந்த மதிப்புமிகு சீலராணி சுங்கத் அவர்களோட இணைந்து அவர்கள் பணியாற்றியது இப்போது வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கள செயற்பாட்டாகவும் இருக்கக்கூடியவங்க ஒரு படைப்பாளராகவும் இருக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. பல வேலைகளுக்கு இடையில் தன்னுடைய படைப்பு மனத்தை தொலைத்து விடாமல், அது மட்டும் இல்லை, ஒரு கலைஞராக இருக்கிறவங்க, இப்படியாக செயற்பாட்டில் இருக்கவங்க, ஒரு இடதுசாரி அமைப்பில் இப்படி செயல்படக்கூடியவர்கள் தொடர்ந்து தன்னை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களாக வச்சுருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது நீலா தோழர்கிட்ட. அறிவியல் இயக்கத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் நாடகம் சார்ந்து, கலை சார்ந்து மட்டுமில்லை, நிறைய பெண்களை அமைப்புக்குள்ளே, இடதுசாரி இயக்கங்களுக்குள்ளே கொண்டு வந்தவங்க. எப்போதுமே அவங்க அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சின்ன ஒரு கூட்டம் நடந்தால் கூட அவங்க மனசில் தோணக்கூடிய விஷயங்களை முன்வைப்பாங்க. அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கான இடம் குறித்த கேள்வியாக தான் இருக்கும். இதில் பெண்களுக்கு என்ன இடம் இருக்குது, நீங்கள் சொல்கிற இந்த ஒரு முன்னெடுப்பில் நீங்கள் எந்த இடத்துல பெண்களை வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நீலா ஒரு கவிஞராக ஆனந்த விடங்களில் 25 கவிதைகள் செலக்ட் பண்ணாங்க, தேர்வு செய்தாங்க, முத்திரை கவிதைகள்னு. அதில் 2 கவிதைகள் நீலாவோட கவிதைகள் அப்பொழுதே இருந்துச்சு. இதெல்லாம் ஏன்னா பல்வேறு பணிகளுக்கு இடையில், சமூக பணிகளுக்கு இடையில் எழுத்தையும் கவிதையும் விட்டு விடாமல் அவங்க தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எழுதின கவிதை ஒரு சின்ன புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். நீலா எனக்கு அறிமுகமாவதற்கு முன்னாடி அவங்களுடைய கவிதை தான் எனக்கு அறிமுகமானுச்சு. ஆனந்த விடனில் 25 முத்திரை கவிதைகளை ஒரு A4 சைஸில் பாதி பக்கத்தில் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க படங்களோட. அதில் ஆர் நீலான்னு 2 கவிதை எனக்கு இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதில் ஒரு கவிதை என்னுடைய ஞாபகத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு எழுதியிருப்பாங்க, எப்படின்னா, சேலை தலைப்பை விளையாட்டாய் முறுக்கிய போதும், கால்களால் மண்ணில் கோலமிட்ட போதும், அவனை தான் நினைத்ததாக சொல்லி அடித்த அப்பாவே, நீ அடித்த பிறகுதான் அவனையே நான் நினைக்க தொடங்கினேன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. ஒரு பெண்களுடைய மனதை உள்வாங்கி தன்னுடைய சிந்தனைக்கு அதை கொண்டு அந்த கவிதைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அதன் வழியாக
எல்லா பெண்களும் அதை வாசிக்கும்போது இதானே நாம தானே அது அப்படிங்கிற உணர்கிற இடம். அந்த தொடர்ச்சி தான் வந்து அவங்களை வந்து ஒரு கதை எழுதுபவர்களாக மாற்றியது, சிறுகதையாளராக வந்து நீலாவை மாற்றினுச்சு. அவங்களுடைய சிறுகதையாளராக அவங்களுக்குடைய இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த அழகனும் அழகிகளும் தொகுப்பில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாமே ஒரு சிறுகதையாகவே இருக்கும். ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு பாத்திரத்தை வைத்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதையாக இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு சிறு குழந்தை வந்து ஒரு திருவிழாவில் வந்து ஒரு ராட்டனத்தை பார்த்தா எப்படி சந்தோஷப்படுமோ அப்படி தான் நீலா எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவாங்க. அது வந்து யாருக்காக இருக்கும்னா அது ஒரு மனம், அந்த மனத்துக்குரியவங்க. அப்படி தான் அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அழகனும் அழகியில் இருக்கக்கூடிய நிறைய பாத்திரங்களை வந்து அவங்க கண்களால் பார்த்து அதை எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு கட்டுரை வந்து வளையல் கலட்டும் விழா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. முழுக்க அந்த கட்டுரைகள் வந்து எப்படி எழுதப்பட்டனா, தேவதாசிகளுடைய அந்த வாழ்க்கை முறையை ஒட்டி அங்கே சென்று அந்த பெண்களுக்காக களத்தில் போராடி மதிப்புமிகு கவிதாராமு அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது அவர்களிடம் போராடி அவர்களுக்காக வந்து ஒரு இருப்பிட வசதியை வந்து ஏற்பாடு செய்கிறது, அவங்களுக்கான தொழில் வசதியை செய்து கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கே போகிறது முதல்ல நீலாக்கிட்ட என்னென்னா எங்கே போனாலும் அவங்க முதல்ல கள செயற்பாட்டால் அப்புறம் தான் மற்ற எல்லாமே இருக்கும். அப்படி வந்து போய் தான் இந்த தொகுப்பையே வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் முன்வைத்து எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் இது. ஒவ்வொரு கட்டுரைக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இருக்குது. அந்த ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஒரு சமூகத்தில் ஒரு பிரதிநிதியாக முன் வருகிறார். அதுதான் ஆச்சரியம். அந்த வளையல் கலட்டும் விழா குறித்து ஒரு கட்டுரை இருப்பாங்க. வளையல் அணி விழா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வளையல் கலட்டும் விழா படிக்கும்போது உள்ளே வந்து அவங்க அந்த நீலாவுக்கே உரிய மொழியினுடையோடு அந்த கட்டுரை போகும். அப்போ என்ன எழுதுவாங்கன்னா, நம்ம வளையல் அணியும் விழா தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வளையல் கலட்டும் விழா என்னென்னா, ஒரு தேவதாசி தன்னுடைய நடனம் நாட்டியம் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வரும்போது ஒரு கட்டத்தில் அவங்க ஓய்வுக்கு செல்லும்போது அவங்க வளையல் கலட்டுவாங்க. அந்த நிகழ்வு நடக்கும். வளையல் கலட்டிய பிறகு அந்த பெண் வந்து ஒரு நாட்டிய கலைஞருங்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு, ஒரு மதிப்பு மிகுந்த இடத்திற்கு அந்த சமூகத்தில் அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து அவள்கிட்ட கேட்டு தான் எல்லா வேலைகளுமே செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டுரைக்கு பின்னாடியும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதில் துயரம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கலையினுடைய நுணுக்கம் இருக்கிறது, அந்த கலையினுடைய வரலாறு இருக்கிறது. அது எந்த காலத்திலிருந்து வந்தது, அது எந்த சிற்பம் சார்ந்தது, ஓவியம் சார்ந்தது, எல்லாவற்றையும் ஒவ்வொரு கட்டுரையிலும் பின்னணியில் வைத்து பேசியிருக்காங்க நீலா. இது வந்து இதுதான் வந்து இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சமாக மாறுது. ஒரு சாதாரணமாக ஒருவர் இருந்து எழுதும்போது இந்த பெண்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்ப்பாங்க, அதில் வந்து ஒரு சிலர் பார்த்தா அந்த பெண்களுடைய வாழ்க்கையை மட்டும் பதிவு செய்வாங்க. ஆனால் நீலா பார்க்கும்போது தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுடைய துயரம், அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, அவர்களுக்கான அடுத்த கட்ட தேவை என்ன, அடுத்த கட்ட நகர்வு என்ன, எல்லாவற்றையும் ஒவ்வொரு கட்டுரையிலையும் அந்த பாத்திரங்களை வைத்து பேசியிருக்காங்க. இப்படி வந்து நீலா வந்து இன்னைக்கு தாமுயக்காசாவனுடைய எல்லா வகையிலுமான தன்னுடைய நீண்டகால உழைப்பை செலுத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீலா ஒரு இடத்தில் கூட அவங்க வந்து சோர்வடைந்ததே இல்லை. அவங்க சாதாரணமாக கூட்டங்களுக்கு வருவாங்க, பேர் அழைப்பதில் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, கீழே இருந்தாலும் கீழே இருப்பாங்க, மேலே வந்து உட்கார சொன்னாலும் மேலே வைப்பாங்க. ஆனால் எங்கே உட்கார்ந்தாலும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தன்னுடைய குரலாக, விடுதலை குரலாக தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க. அந்த இடத்திலிருந்து தொடர்ந்து நீலா பயணப்படுவதற்கு இந்த நிகழ்வு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் என்று நம்பி அந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளராகவும் நீலாவை அவருடைய தொடக்க காலத்திலிருந்து பார்த்து ரசித்து அவருடைய வளர்ச்சியும் அவருடைய கலை ஆர்வத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்து ரசித்தவன் என்ற முறையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.